ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா இன்ஜினியரிங் படித்ததுக்கு லோ நாளைய வர்றாங்கடா. 130 131 இதான். யார் பேருக்கு? விஷ்ணு. ஓகே ரைட். சார். வரேன் சார், நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கோம். விஷ்ணுங்கிற ஒரு நான் தான். எவ்வளோ ஆச்சு சார்? 1999 சார். தேங்க்யூ சார். ஓகே சார் உங்கள் சிக்னேச்சர். எங்கே போடணும் சார்? இங்கே. ஓகே ஓகே சார். இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே. யாரா இவன்? டேய் டேய் டேய், அவனே தான். என்னது இது? கணக்கு முடிவு 150. கெட்செட்டை போட்டு குறுக்காலையா விழுற? நைட்டு சரக்கு காய்ச்சி. ஐயோ, ஒருவேளை பார்த்துருப்பானோ? ஓ, பார்த்தாலும் என்ன, நம்ம ஏரியா நம்ம எவ்வளோ பெரிய கெத்து. அவன் மட்டும் இப்போ வந்தான், அவனை தலையை போட்டு மிதிச்சே கொண்டு விடுவேன். ஐயோ, എത്രയോ ജന്മമായി നിന്നെ ഞാൻ തേടുന്നു. സാറേ, ரிப்போர்ட் படி அவன் மண்டையில் அடிபட்டேன்னு அவன் செத்துருக்கணும் சாரே. ரிப்போர்ட்டெல்லாம் விடுங்க சார், அந்த வீட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே சார். சார் சொல்லுங்கள் சார். நான் இப்போ அட்வொகேட் விஸ்வநாதன் வீட்டில் தான் சார் இருக்கேன். ஓகே சார், இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறேன் சார். சார், ஃபோனில் யாரானு? ஐஜி கால் பண்ணியிருந்தார். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும், மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க. சார், அவட டோவி நிற்கிற மாதிரி தோணுதில்ல சார். நான் போய் அவனை விசாரிக்கிறேன். நீங்கள் உள்ளே ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள். எனக்கு 100% கிளாரிஃபிகேஷன் வேணுயா? சரி சாருங்க. ஓமனானை கண்டு ஞான் வெண்கினாவிலே. காசு கொடுப்பா. அப்பா உன்னதான் காசு கொடுப்பா. டேய், சட்டம் பண்ணுறோம்ல, சட்டப்பையில் காசாடா வச்சு தரான். கடுப்பை எழுத்திட்டு. ஏப்பா, இங்கே 2 நாளைக்கு முன்னால் யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? யார் சார் நீங்கள்? சிஐடி. சிஐடினா? போலீஸியா? போலீஸா சார்? அண்ணா, நான் சட்டை அயன் பண்ண கொடுத்துருந்தேன்ல, அதை நாளைக்கு வாங்கிக்கிறேன். பாவி மகனே, போலீஸை பார்த்தேன்னா அப்பனவே அண்ணான்ட்டியா?
மதியம் சோத்துக்கு இல்லை இது சோத்தில் வசத்த வைக்கிறேன். இங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னால் காலையில் நேரம் யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? சார் 11 மணிக்கு ஒருத்தன் குரியர்காரன் வந்தான். அவன் மொழியே சரியில்லை சார். அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்ட்டு இவன் வண்டி எடுத்துகிட்டு புர்ருன்னு போயிட்டான் சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வக்கீல் ஐயாவும் அந்த அம்மாவும் வந்தாங்க சார். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு சார். ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். സാറേ ഈ ബോക്സ് വീട്ടുക്കുள்ளே കിട്ടി സാറേ. தினேஷ், இந்த நம்பரை உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி ஏதாவது டிஸ்பிளே பிக் இருக்கான்னு சரி பார்த்து சார். சொல்லுங்க. ஒருவேளை டோபி சொல்கிற ஆள் இவனா இருக்குமோ? സാറേ ഈ ഫോട്ടോ നോക്ക് സാറേ. ஏப்பா இவனான்னு பாரு. ஆமாம் சார், இவனே தான் சார். ஃபோட்டோலையும் கூட பாருங்க, அதே திருட்டு மொழியோடு இருக்கா சார். இவனே தான் சார். கொடு. டோபி சொல்கிறத பார்த்தா காலையில் நம்ம கால்குலேட் பண்ண டைத்துக்கு அந்த தினேஷ் மட்டும்தான் இங்கே வந்துட்டு போயிருக்கான். சரி சாரே. இன்னைக்கு ஃபுல்லாக அவனை வாட்ச் பண்ணி அவன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நோட் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். കിട്ടും സാർ, കണ്ടിപ്പായിട്ട് കിട്ടും. സാറേ അവിടെ ബൈക്ക് നിർത്തുന്നല്ലോ, അവനാണ് സാറേ ദിനേശ്. அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். நீங்கள் போய் க்ளோஸாக நின்று வாட்ச் பண்ணுங்க. ஜி ஒரு கிங்ஸு. டேய் என்னடா ஆச்சு? இந்த தடவையும் சொதிப்பிட்டாங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன்லடா அவங்க நம்பாதுன்னு. யார் சொன்னது? அவங்க சொதிப்பிட்டாங்கடா, காசு வாங்கி சொதிப்பிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா அவன்கிட்ட போகாதுன்னு. இப்போ நல்ல அனுபவி. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆன வரைக்கும் ஆகி போச்சு. சரி இப்போ எங்கே இருக்க அது சொல்லு. நீ மூட்டு ஃபோனை வை, நான் வர்றேன். வை ஃபோனை வை. സാറേ അവൻ ഫോണിൽ പൈസ വാങ്ങിച്ചിട്ട് ആട്ടെ ഏമാത്തിട്ടെന്ന് சொல்லுது சரி வாங்க அவனை ஃபாலோ பண்ணுவோம். സാറേ വേഗം വിട്ടോ, ഇതാ പോണവൻ. யோ இவன் யாருக்கோ வேலை செய்கிறாயா? സാറേ എനിക്ക് ഈ ഡൗട്ട് മുതലേ ഉണ്ട് സാറേ. സാറേ എവിടെ സാറേ അവൻ ആളെ കാണാം? யோ ஒரு வேளை நம்ம ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். അതെ സാറേ. எங்கே போயிட போகிறான்? இந்த ஏரியா பையன் தான் நான் பிடிச்சிக்கிறேன். പിടിക്കും സാർ, കണ്ടിപ്പായിട്ട് നിങ്ങൾ പിടിക്കും സാറേ.
யோ என்னையா 1 மணி நேரமா தொலைவி ஆளக்கானா? அவன் வீட்டு அட்ரஸ் இருக்கல்ல, அவன் வீட்டுக்கு போயிடலாமா? ശരിയാണ് സാറേ നമ്മൾ വീട്ടിലേക്ക് നേരായിട്ട് പോവാ സാർ யாரது பட்டி யோ யார் அவன்? குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சாரே சாரே நம்ம தேடி போய தினேஷா சாரே என்ன சார்? ஒன்றும் இல்லை சார். சார் சார் உங்களுக்கு வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன்னா அதான் அப்படியே படுத்துட்டேன். கிளம்புங்க தூங்கட்டா? கிளம்புங்க. പട്ടിട മകനെ ഇവൻ നമ്മളെ ഇട്ടിട്ട് പണി കാണിക്കുന്നല്ലോ. ரெஸ்ட் அவ்வளோதான். ரெஸ்ட் எடுக்கணும் கூப்பிட்டு குளிக்க வைக்கிறாங்களே. டேய் வக்கீலுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? 150 ரூபா சம்பந்தம் சார். நீ கூலிப்படை சேர்ந்தவனா இல்ல ஆப்போசிட் பார்ட்டியா? 150 ரூபாய்க்கு எங்க சார் கூலிப்பட? സാറേ ഇവനെ എന്റെ അടുത്ത് വിട് സാറേ. പറയടാ. അയ്യോ ഇവൻ തമിഴല്ലേ? சொல்லடா சொல்லடா. சார் அடிங்க சார், நீங்க சொல்றா. தப்பான ஆளா கூட்டு வந்துட்டீங்க சார். ഡാ തെണ്ടിന്റെ മകനെ നീ പറഞ്ഞില്ലെങ്കിൽ ഞാൻ ശരിയാക്കോടാ. நீ சொல்லல இங்கிருந்து உயிரோட போகவே முடியாது. அடிக்குது. அந்த பையனோட அம்மா அழுகும் போது அவங்க மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா? 150 ரூபாய்க்கு எதுக்கு சார் வேதனைப்படுறாங்க? வக்கீல் பையனை எதுக்குடா கொன்ன? கொலையா சார்? சத்தியமான கொலைலாம் பண்ணல சார். புரிஞ்சுங்க சார். சொல்றா, நல்ல பையன் சார். நடிக்காதடா. സാറേ ഒരു മിനിറ്റ് എന്റെ അടുത്ത് ഇവനെ വിട് സാർ. சார் முதல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசாம உட்காருங்க சார். சரி நீ கொலை பண்ணலடா. பேக்கரியில போன்ல யாருகிட்டயோ காசை கொடுத்து சொதப்பிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தியா, அது யாரு? சார் அவங்க ஐபிஎல் மேட்ச்ல தோத்துட்டாங்க சார். அதனால தான் காசை வாங்கி சொதப்பிட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்ட பேசிட்டு இருந்தேன் சார். வேற எதுவும் இல்லை சார். சார் புரிஞ்சுங்க சார். அப்ப பாலத்தில் நின்று போன்ல பயந்து பேசுனது? சார் அது என் லவ்வர் சார். என் லவ்வர்னா கொஞ்சம் பையன், அதான் பயந்து பேசிட்டு இருந்தேன் சார். அப்புறம் எதுக்குடா சாயந்தரம் எங்களை பார்த்தது பயந்தோடுன? சார் நான் உங்களை பார்த்து பயந்தோடி இருந்தா உங்கள்கிட்டயே வந்து மாடி இருப்பேனா சார்? சார் நம்புங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். ஐயடா நின்ன கண்ட அரைன்றான். ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். யோ இந்த லத்தி ശരിയായിട്ടുണ്ട് സാറേ. സാറേ ഇവനെ കാണുമ്പോൾ നമുക്ക് ഡമ്മി പീസ് മാതിരി തന്നെ തോന്നുന്നുണ്ട് സാറേ. ஆமாய்யா, உண்மையிலேயே இவன் இந்த கொலை பண்ணல போல. அப்ப யாரு தான் இந்த கொலை பண்ணியிருப்பா? സാറേ വല്ല പേയായിരിക്കോ സാറേ? ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தாறுமாறு அடி வாங்கிட்டோம். டே டைரக்டர், உன்னம தான் கொல்லணும்டா.